ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நான் என்ன காய்ஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பொரோட்டோட கிராண்ட் பாவிலே வந்து வாடான் பொரோட்டோ சண்டை போட்டு பார்த்துலாம் ஒத்தைக்கு ஒருத்தன். ஏன்னா யாக்குகனோட பவரை பற்றி உனக்கு தெரில, ஏன்னா அது வந்து ரத்த வழியாக தான் வரக்கூடியது ஒரு பவர்னு சொல்ல. ஸோ பொரோட்டோவில் அது உனக்கு இருந்தாலும் இருக்கலாம், இல்லாத கட்டே இருக்கலாம்னு சொல்ல பொரோட்டோ மூஞ்சி தொங்கி போட்டுருவான். ஸோ நடுவில் இன்னொரு ஒரு தங்கச்சி வந்து, அப்பா அந்த மாதிரி பேசாதீங்க, பரோட்டோங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல, சரி இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் இந்த பொறுப்புன்னு சொல்ல போது இந்த இன்னாட்டோட தங்கச்சி கேட்போம், பரோட்டோ நீ இப்போ என்ன முடிவு எடுத்துருக்கல, அது உன்னோட ஒப்பீனியன்னும் பரோட்டோவில் என்ன நம்ப மாட்டிங்களான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே மாதிரி கேட்கும், அண்ணனுக்கு ஒன்றா இருக்காது இல்லை பரோட்டோ சொல்லுவான். நருட்டோ சொல்லுவான், யூகா கிளானில் இருக்கிற எல்லாரோட நம்பரோட ட்ரைனிங் ரொம்ப ஆடியாக இருக்கும்னு. ஸோ என்னோட தங்கச்சிக்கு பரோட்டோ பார்த்து இதான் அவனோட பவரை, இதில் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பவர் இருக்குன்னு சொல்ல. ஸோ ஒரு சண்டை நடக்கும். அதில் நருட்டோ அடி வாங்கினே இருப்பான். பொரோட்டோ அடி வாங்குவான். ஸோ பொரோட்டோ அடி வாங்குவானா. ஸோ என்னோட தங்கச்சி சொல்லிட்டோம், நருட்டோட ஷட்டக்குள்ளே பிடிச்சிட்டு என்ன சொல்லுவான், பிளைண்ட் ஸ்பாட்டில் யாக்குகனுக்கு ஏன்னா எது இருக்குதுல ஸ்ட்ராங் சிச்சுவேஷன் ஜுட்ஸு பவர் இருக்கக்கூடிய யாக்குகன்னு சொல்ல, அப்போ எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல. ஸோ நருட்டோவை பார்ப்பான், நான் எப்படியாவது உன்னோட ஸ்ட்ராங்காக காமிப்பேன், பொரோட்டோட மெயின் வாய்ஸ் நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் இருந்தா ஒன்ஸ் அகேன் நான் சண்டை போட கூப்பிட்றேன்னு சொல்ல போது, இந்த வாட்டி பொரோட்டோ கொஞ்சம் அப்படின்னு என்கரேஜ் பண்ண போது பொரோட்டோ நல்லா தான் சண்டை போடுவோம் இந்த வாட்டி. ஸோ நல்லா சண்டை போயின்னு இருக்கோம். பேம்பு நைஃப்லாம் விட்டுட்டு பின்னாடி வந்து திருப்பி அடிப்பான். ஆனால் 8 ட்ரைகிராம் 6 வச்சு அசால்ட்டை தாக்கிடுவா. ஸோ அவள்தான் பொரோட்டோ தோற்றுறான். உனக்கு யாக்குகன் பவர் இல்லை, யாக்குகன் பவர்னு தான் நீ நேரம் எனக்கு ஈக்குவலாக சண்டை போட்டிருக்கலாம், இப்போ உனக்கு ஓப்பன் ஆகாத இருக்கும், அப்பயாவது ஓப்பன் ஆகும்னு சொல்ல பொரோட்டோ சொல்லுவான், அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா யாக்குகன் இருந்தால் எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கோம், அப்போ நான் இப்போ சொன்னது சும்மான்னு நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பான். ஸோ பரவாயில்ல, எனக்கு இல்லைனாலும் ஜாலியாக தான் இருக்கும் சொல்லிட்டு பொரோட்டோ வந்து உள்ள கஷ்டத்தை வச்சு கிளம்பினோம். ஸோ இவர் சொல்லார், பொரோட்டோட கிராண்ட்பா எனக்கு யாக்குகன் இருக்கும், இல்லாதவும் இருக்கும், யாருக்கு என்ன தெரியும் சொல்ல. அப்படியே சாப்பாடு உட்காராங்களா, பொரோட்டோ சாப்பிட்டுன்னு இருப்பான். என்னட்டு அவர் தங்கச்சி கேட்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியான்னு. ஆனால் சரி சாப்பிட்டோன்னே நல்லா வேலை எங்கள் அம்மா செய்கிறதோட நல்லா தான் சொல்லலாம், எப்படி அவ்வளோ தெரியாது அப்படி சொல்லலாம்னு சொல்ல. இன்னும் அவர் சாப்பிட்டு முடிச்சிட்ருக்கோம். சாப்பிட்டு அவங்க அண்ணன் அடி கூட காப்பாற்ற போகாமல் அடிக்க போயிருக்கோம், யாருக்கு என்ன தெரியும். ஸோ நைட் டைமை காமிப்பாங்க. அதாவது பொரோட்டோட தாத்தா வந்து டீ போட்டு கொடுப்பாரு நருட்டோக்கு. இவங்க வந்து நான் பேசிகிட்டு இருப்பாங்க, பொரோட்டோ பற்றி என்ன நினைக்கிறேன் நருட்டோ கேட்பாங்க. நருட்டோ சொல்லுவான், டீ குடிச்சிட்டு அவன் ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாவாக இருப்பான், இருக்கிறதுல அவன் தான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சாவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவானா. ஸோ எல்லாதும் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், அவனுக்கு பர்னிங்கன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி பேச. பர்னிங்கன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல, இருந்தால் அவன் ஆசைப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல. ஸோ அவன் அது பிளட்ஜின் மூலிமா அவன் நல்லா தான் சண்டை போட்டான்னு சொல்ல, அவன் வயசில் நான் அப்படி கூட சண்டை போட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் நம்ம நருட்டோ. ஸோ இந்த மாதிரி டீ போட்டுட்டு குடிச்சிட்டு இருப்பாங்க இவர் 2 பேர். ஸோ 2 பேர் அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி அவங்க பேசினா நம்மளுக்கு என்ன, ஆனால் இதுவே அரைப்பாட்ட பாதி எபிசோடு வரைக்கும் பேசுவாங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் சொல்கிறேன், சொல்கிறார் பர்னிங்கன் சாதாரண விஷயம் இல்லை, அது ரத்த வழியாக வருது, பிளட்டால் வருது, அது ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறது மூலிமா தான் வரும். சில பேருக்கு அப்படி எப்படி சொல்கிறது, சில பேர் அன்லாக் கூட பண்ணியிருக்காங்க நிறைய டைம், அவங்களுக்கு இல்லாதவர் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி பரோட்டோக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும் போது, சரி பரவாயில்ல அவங்க டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம்டா டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, பரோட்டோ நருட்டோவில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சரி போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிப்பான். ஸோ பேசிட்டு பாய்னு சொல்லிட்டு போவான். இந்த டைம் நிறைய வீட்டிலேருந்து எவனோ ஒருத்தர் பேசுவான் 3லேருந்து, ஆனால் அதை கால் பண்ணுறேங்க. ஸோ பரோட்டோவில் அதை யோசிப்பான், அதே என் கண் உனக்கு இருக்குது, யாக்குகன் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதை பேசி யோசிச்சுட்டு இருக்க முன்னாடி இனாபி. ஸோ அதான் என்னட்டோ தங்கச்சி பேர், அதை விடுங்க, நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் எல்லாம். ஸோ இப்படி பேசிட்டு இருப்பாங்களா. அவன் நருட்டோ சொல்லுவான், எனக்கு பர்னிங்கன் இருக்கா, இல்லையா, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் ஒரு நிஞ்சாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. ஸோ இனாட்டோட தங்கச்சி பேர் இனாபி. ஆமாம் இனாபி. இனாபி சொல்லுவான், உனக்கு இருக்கிறதோட
இல்லாத இருக்கிறதும் நல்லதுண்ணா. ஏன்னா யோகா கிளானில் வந்து நீ சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நிறைய கஷ்டப்படணும்னு சொல்லுவாரா. ஸோ இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, என்ஜாய் ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லு மைனாபி. ஸோ அவன் போய்ட்டு வந்தோடனே பரட்டு வச்சுப்பா, அந்த பவர் எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேனு. அப்போ அவன் சொன்னது, அப்போ அது வெறும் கனவு மட்டும் தானா, ஆனால் நிஜமாதிரியே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான் மூணை பார்த்துட்டு. சரி எதுவாக இருந்தேன்ன அப்படின்னு சொல்லி படுத்துட்டு அப்படியே அடுத்த சீன் காமிக்கிறாங்க. பரோட்டோ வெளியே வர, அந்த மூவி பேரை கூட மறந்துட்டேன். சரி ஏதோ ஒன்று இதோட பார்ட் 2 பார்க்கலான்னு வந்திருப்பான். டேய் நீ வச்சுருக்க கண்ணுமதியே எனக்கு இருந்தால் கூட பரவாயில்லன்னு ஃபீல் பண்ணும். பின்னாடி சட்ரால எதை பற்றி பேசின்னு இருக்கான்னு ஒன்று கேட்பானா, நான் எதை பற்றி பேசியிருந்தா உனக்கு என்னன்னு கேட்பான். ஸோ அந்த மூவி வந்து பேசின்னு இருப்பாங்க. ஸோ நீ இந்த படம் பார்க்க தான் வந்தியா, எனக்கு எப்படி தெரியும், ஷாக்காக அந்த மாதிரி கேட்பேன். ஸோ பரோட்டோ பின்னாடி நோட்டீஸ் பண்ணுவாங்க யாரோ ஒருத்தனுக்கு அந்த ஈவில் சக்கரா இருக்குன்னு. ஸோ வா அந்த ஆளுக்குள்ளே அந்த ஈவில் சக்கரா இருக்குது, சட்ரால எங்கே போகிற பின்னாடி தோற்றுன்னு வரும். இப்போ நீ என்ன பண்ணுற, அது அந்த சக்கரா என்ன சக்கரா, எப்படிப்பட்ட சக்கரா, அது என்னன்னு சொல்லிட்டு போடாது சொல்ல. அவன் பாட்டை எகிரி வச்சு போ, சல்றாவை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு வழியாக உள்ள வந்து பார்த்தா பின்னாடி அந்த ரெட் கலர் சக்கரச்சி பிளாக் கலர் சக்கரா இருக்கும். அந்த படத்தில் அந்த ஹீரோ தானே, அது ஒல்லியாக இருந்தால் இல்லை குந்தா இருக்கா, சத்தியமாக நீ இல்லை. டே அது நான் தாண்டா, நீயாவது நம்புடா ப்ளீஸ் ராணுவா. இல்லை அது நீ இல்லை, அவர் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்தது, ஐயோ தாத்தாண்டா நீயாவது நம்புடா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பரோட்டோ கலாச்சோன்னு காண்டாயிட்டு. ஸோ அப்படி சண்டை போட ஆரம்பித்தோன்னே, சரி சண்டை போடணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் உன்னை பார்த்தா அந்த படத்தோட 20 தெரியலையே. டே நம்பி தொழடா, வந்து சண்டை போடுறா, சண்டை போட்டு பாடுறா, நான் தாண்டா அந்த படத்தோட ஹீரோன்மா. ஸோ சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேர். ஸோ சண்டை போட ஆரம்பிச்சோடே, ஆனால் குண்டா இருந்தாலும் அடி ஒன்று இடி மாதிரி இருக்குங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவான். ஸோ பரோட்டோ லாக் பண்ணிவிடுவான், ஒரு குச்சி வரும், ஒரு பேங்கு நைஃப் வந்து தடுக்கும். யாருன்னு பார்த்தா சட்ரா. வாட் நீ எப்படி இதுக்குள்ளே வந்த, சட்ரா அவன் கொஞ்சம் ஆபத்தான பார்த்து, இது அந்த படத்தோட ஹீரோனால என்ன இவ்வளோ குண்டாக இருக்கானோன்னே, நான் அவனை குண்டு இல்லை குண்டுன்னு கூப்பிடாதீங்கன்னு கலாய்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ ஒரு இது மூலிமா வச்சு பார்ப்பான் பரோட்டோ, எப்படியாவது முடிக்கணும் கதையை, ஒரு நல்ல பிளானாக இருக்கணும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம், ஆனால் அதுக்கு ஒரு வாலண்டியர் தேவைப்படுதுன்னு சொல்ல. வாலண்டியரா, யார் பாண்டு, வேறு யார், நான் தானே, சரி நீ தான் சொல்ல. அந்த பிளானை சொல்லுவாங்க. ஏன் பிளான் பேச மட்டும் போது ரொம்ப வாய் பேசுறது மட்டும் தான் ஏன் காமிக்கிறீங்க, ஆனால் மற்ற நேரத்துலலாம் எல்லாத்தையும் காமிங்க. அவன் பேசுறது தேவையில்லாத சின்ன அவ்வளோ நேரம் பேசியிருந்தீங்க, இல்லை அவன் சிப்ஸ் சாப்பிட்டுனார பரோட்டோ வை வாடா ஊற்ற சண்டைன்னு ஒருத்தர் சொன்ன நிற்க. ஸோ சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தோல்வியை ஒத்துக்கிறியா சின்ன பையா, நான் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் பின்னாடி பாருன்றப்ப குண்டுன்னு நான் சொல்ல போது பின்னாடி லைட்டாக கொஞ்சம் பார்க்க சொன்ன போதே உசாராயிட்டு பார்த்துருக்கோம். பார்த்தோன்னா அந்த பெரிய நிஞ்சா பிளேட் யான்னு பார்த்தீங்களா, டிரான்ஸ்பிரேஷன் ஜுட்ஸு. ஸோ அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணிட்டு பண்ணேன். ஏடிஎம் நரோட்டோ சீரீஸ் எபிசோட்லேயும் வரும், ஏதோ கசுமாவோ ஏதோ உசுமாவோ அவங்க கூட சண்டை போடணுன்னா அந்த சீன் நடக்கும், நியமாக தான் நடக்கும். சாசுக்கே நரோட்டோ அந்த மாதிரி தான் தூக்கி போடுவான். சரி கடைசியில் அந்த ஈவில் சக்கரா போகுமா. ஸோ ஒரு வேலை முடிச்சுன்னு சாட்ரா போகுமா. ஸோ போனோடனே பரோட்டோவில் நான் அப்போ பேசுனது அந்த மாதிரி சாரி, சரி பரவாயில்லன்னு சொல்லுவோமா சட்ரா. ஸோ கண்ணாடி உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படியே நியூஸில் காமிக்கிறாங்க, இப்படிப்பட்டவர் இந்த மாதிரி மாறிட்டார் அப்படின்னு அந்த படத்தோட ஹீரோ பேர் சொல்ல. ஸோ நரோட்டோ சொல்லுவான், நரோட்டோன்ற பாருங்க மாதிரி சொல்லுவோம், இந்தாங்க நான் கண்ணாடி தன் போனால் நீயே வச்சுக்கோ சொல்ல. ஸ்கூலில் வந்து பேசின்னு இருப்பாங்க பசங்க, நீ எப்படியோ பர்னிகன் ஓப்பன் பண்ணிட்டியான்னு கேட்க. இல்லை அது இல்லைனாலும் சரி நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நிஞ்சா, நான் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருப்பேன், என் பவரை நான் காமிக்குவேன், கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு வாட்டி என் பவரை காமிக்குவேன் அப்படி சொல்லுவதோட பரோட்டோ இந்த எபிசோடு முடியுது. டாட்டா பை பை, see you.